சமீப காலத்தில நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணும்போது அப்டோமென் ஸ்கேன்லேயே வந்து அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு. இல்ல வந்து லிவர் வந்து ஹெப்படோமெகாலி லிவரே வந்து வீக்கமா காணப்படுது. லிவருக்குள்ளார ரத்த கட்டி ஹெமஞ்சியோமா இருக்கு. இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய பித்தப்பையில கல் இருக்கு. ஸோ அப்படி இந்த லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் நெறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவர் அப்படிங்கிறது வலப்பாட்டு ஈரல்னு சொல்லக்கூடிய அப்பர் ரைட் அப்டோமென்ல இருக்கு. ஸோ பொதுவாவே இந்த லிவர்ல வந்து பிரச்சனைகள் இருக்கு, வீக்கம் இருக்கு, இல்ல அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னாவே, இந்த இடத்துல வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெயின் வந்து அ உணர முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சிம்ப்டம். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரை நமக்கு எனர்ஜி குடுக்குது. அதையும் தாண்டி எக்ஸஸா நம்ம சாப்பிடுறது கிளைகோஜனா கன்வெர்ட் ஆயி லிவர்ல போய் 120 கிராம்ஸ் அளவுக்கு ஸ்டோர் ஆகுது. அதையும் மீறி நம்ம எக்ஸஸா சாப்பிடுற சுகரு, கோலாஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்டா போய் நம்ம லிவர் மேல உட்காருது. ஸோ அதனால ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது சுகர். அடுத்து ஃப்ரூட்லேருந்து வரக்கூடிய ஃப்ரக்டோஸுமே வந்து காசஸ் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறனால ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஹோலா சாப்பிடுங்க. ஃப்ரூட் ஜூஸஸா குடிக்காதீங்க. ஃப்ரூட் ஜூஸில சர்க்கரையே போடாம கூட குடிக்க வேணாம். ஃப்ரூட் ஜூஸே வேணா கட் பண்ணி சாப்பிடுறது மட்டும் ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட் டெபாசிஷன் லிவர்ல இருக்கு அப்படின்னா, அத கரைக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூளு, மிளகு, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து உங்க உணவுல மிகையாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அந்த ஃபேட்டி லிவர் கொஞ்சம் கொஞ்சமா கிளென்ஸ் ஆகுறத பார்க்கலாம். அ அதே மாரி ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ல வந்து குக்லு டைப் ஆஃப் மெடிசின்ஸ் இந்த ஃபேட்டி லிவர வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கிளினிக்கல் நம்மளோட ட்ரையல்லே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் ஓரிரு மாதங்கள்லயே கிரேட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு ஃபுல்லாவே பெர்மனன்ட்டா க்யூர் ஆயிருக்காங்க. அடுத்து கம்மிங் டூ லிவர் டேமேஜ். இப்போ வந்து லிவர் வந்து நமக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படையுது. நம்ம அத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் டெர்மா ஆல்கஹால் எடுக்கிறவங்க. ஸோ கிரானிக் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிவர் வந்து தன்னோட ஃபங்ஷன வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்கும்போது, நம்ம உடம்புல வந்து பித்தம் வந்து அதிகமாகும். ஏன்னா லிவரோட ஃபங்ஷனே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேத்தும். பழைய ஹார்மோன்ஸ வெளியேத்தும். இது இல்லாம நெறைய விஷயங்கள பண்ணுது. இப்போ வந்து ஃபேட் டெபாசிட் ஐ மீன் ஃபேட்டோட டைஜஷன்லேருந்து, அப்புறம் குளுக்கோஸ் ஸ்டோரேஜ்லேருந்து, ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய எக்ஸஸா கெமிக்கல்ஸு, கலர் பவுடர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் தனியா பிரிச்சடிச்சு, அத வந்து டீடாக்ஸ் பண்றதுலேருந்து, ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்த அ பண்ணுது. ப்ளஸ் விட்டமின் கே அ ஃபார்ம் பண்றதுலேருந்து இந்த மாரி சொல்லிட்டே போலாம். ஸோ அப்படி இந்த லிவர் வந்து செயல்திறன் குறையும்போது, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சிம்ப்டமே வந்து பார்த்தீங்கன்னா, தல சுத்தும். கண் இருளும். ஏன்னா, பித்தம் வந்து உடம்புல அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்பயே நம்ம வந்து அலர்ட் ஆயிரணும். இல்ல நான் அத கண்டுக்க மாட்டேன். அலட்சியமா விட்டுட்டு, திருப்பி திருப்பி நான் மேலும் மேலும் நான் ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் சாப்பிடுவேன். கலர் பவுடர் சாப்பிடுவேன். கண்ட நேரத்துக்கு தூங்குவேன். நைட் வந்து ரொம்ப அதாவது காலையிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஒர்க் பண்றதுனால, நைட்டு தான் என்னோட மீல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு 11, 12 மணிக்கு உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, லிக்கர் எடுத்துட்டு, விடிய விடிய முழிச்சிருந்து, இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள போனீங்கன்னா, டெஃபினட்டா உங்களோட லிவர் ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் லிவர்ல பித்தம் அதிகமாகி, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு, கண்ணு வந்து குழி விழுந்து, கண்ணுக்கு சுத்தி வந்து கருவளையம் டெவலப் ஆகுறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜென்ரலா வந்து சித்த மருத்துவத்தில லிவர் இஷ்யூ இருந்தது அப்டின்னா, பாண்டு, சோகை, பெருவயிறு, காமாலைன்னு சொல்லி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து நோய்கள் தோன்றும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாண்டு அப்படிங்கிறது பொதுவா லிவரோட ஃபங்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்பிசி செல்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நம்ம ஸ்ப்ளீன் போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுற ஆர்பிசி 120 நாள் உயிரோட வாழுது அப்டின்னா, நம்ம உடல் வந்து வெப்பம் அடையும்போது, அந்த இறந்து போன ஆர்பிசிய டக்கு டக்கு டக்குன்னு லிவர் வந்து பிலியரி சிஸ்டம் மூலமாக அத வந்து பித்த நீரா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்போ ரத்த செல்கள், சிவப்பு ரத்த அணுக்கள் செல்கள் எல்லாமே வந்து பித்த நீரா கன்வெர்ட் ஆச்சுன்னா, ஒரு சைடு ஸ்ப்ளீன் போன் மேரோலேருந்து ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆனாலும் பிரயோஜனம் இல்லாம ஹீமோகுளோபின் கம்மியாகும். அதுதான் பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டு அப்படிங்கிற ரத்த சோகை ஏற்படும். அடுத்து சோகை. சோகைனா, நெறைய பேர் வந்து கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம வந்து நல்லா வெள்ளையாயிட்டோம்னு நெனைப்பாங்க. ஆனா, உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் குறைஞ்சு, குறைஞ்சு அவங்க வெளுப்பாயிட்டாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு லேட்டர் ஆன் தான் புரியும். ஸோ அது சோகை. அடுத்து பெருவயிறு. பெருவயிறு அப்படிங்கிறது ஜென்ரலா வயிறு மட்டும் ஊதி காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட லிவர் சரியா ஃபங்ஷன் ஆகலன்னா, நம்மளோட அப்டாமினல் ஃப்ளூயிட்ஸ் வந்து நெறைய கலெக்ட் ஆயி வயிறு மட்டும் பெருசாகும். சமயத்தில ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா, கால் தொங்க போட்டா காலெல்லாம் வீங்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருந்தாலும் உங்களோட லிவர வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவா கால் வீக்கம் இருந்துச்சுன்னா, ஒண்ணா ஹார்ட் இல்ல கிட்னி அப்படின்னு முடிச்சுருவாங்க. பட் லிவரோட ஃபங்ஷன்லயுமே வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், கால் வீங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாண்டு, சோகை, பெருவயிறு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் 4த் ஃபைனல் ஸ்டேஜா காமாலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில, எக்ஸஸான பித்தம், நம்ம பித்த நீர் எல்லாமே வந்து ரத்தத்தில கலந்து கண்ணு வந்து மஞ்சளித்து காணப்படுறது, நெகங்கள் வந்து மஞ்சளித்து காணப்படுறது,
இல்லை ஸ்கின்னே வந்து எல்லோயிஷ் டிங்க்ல இருக்கிறது, போட்டிருக்க ஷர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்வெட்டோட ஸ்டெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாண்டிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜ். ஸோ அப்போ டெஃபினட்டாக நீங்கள் ஆல்கோஹால் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு பேட் லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கனாலும் சரி, அதுலேருந்து வெளியே வந்து உங்களோட உணவாதி செயல்கள், அந்த ஒழுக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் டயட்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஐட்டம்ஸை சுத்தமாக கட் பண்ணிடணும், புளியை சுத்தமாக கட் பண்ணிடணும். இப்போ உப்பு கூட கொஞ்சம் கம்மியா தான் போட்டு சாப்பிடணும். அப்போ சுண்டல் வந்து நீங்க நல்லா தண்ணீல ஊற வச்சுட்டு, லைட்டா உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுறது. வெறும் ரைஸ் கஞ்சி சாப்பிடுறது. ஸோ ஏன்னா வந்து டைஜெஷன் ப்ராசஸே வந்து பிரேக் டவுன் ஆயிடும். நம்மளோட லிவர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, கொழுப்பே டைஜெஸ்ட் ஆகாது. அப்போ நீங்க ஃபேட் எடுக்க எடுக்க அத நீங்க இன்னும் ட்ரபிள் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்ட் டயட்குள்ள போயிட்டு, கீரை நெல்லி வந்து காலைல காலைல அரைச்சு குடிக்கிறது, மோர்ல கலந்து குடிக்கிறது, இல்ல கரிசாலாங்கண்ணி அப்படிங்கிற அந்த கீரைய வாங்கி சாப்பிடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த ஃபாலோ பண்ணும். கம்மிங் டூ இப்போ சப்ளிமெண்ட்ஸ். இப்போ நெறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து கூட லிவர் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்க அக்கேஷனலா எடுக்கிற மாரி பார்த்துக்கணும். இல்ல கேப் விடணும். இப்போ சமீபத்தில கூட ஒரு கிளினிக்ல ஒரு பேஷண்ட் சொன்னாரு, "எனக்கு வந்து கிட்னில வந்து கேன்சர் வந்துச்சு. டாக்டரே சொன்னாங்க, எனக்கு வந்துட்டு ரொம்ப 5 வருஷமா நீங்க வந்து மல்டிவிட்டமின் இந்த மாரி எடுத்துட்டு இருக்கிறனால கூட இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்திருக்கும். அதனால ஸ்டாப் பண்ணிக்கோன்னு" சொல்லி ஒரு கிட்னி ரிமூவ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாரி கிட்னிக்கும் சரி, லிவருக்கும் சரி, எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியலா நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸுமே வந்து ஒரு ஹார்ம் குடுக்கறதுனால, ஒரு 1 மாசம் நீங்க வந்து ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்களா? ஒரு பிரேக் விடுங்க 1 மாசம். திருப்பி எடுங்க. ஸோ அந்த மாரி பண்ணுங்க. இல்ல முடிஞ்ச வரைக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம உணவுகளே இருக்கு அப்படிங்கிறனால, டெய்லியுமே வந்து கிரீன்ஸு, மல்டிகிரெயின்ஸு, காய்கறிகள், பழங்கள் இந்த மாரி நேச்சுரலா நட்ஸு, சீட்ஸ் இப்படியே மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க. நல்லா ப்ராப்பரா ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ண முடியல. அந்த டைம்ல மட்டும் நீங்க இந்த மாரியான சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்ளிமெண்ட்ஸ சாப்பிட்டு உங்களுக்கு லிவர் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, யுனிவர்சலா வேர்ல்ட் வைட் ஃபாலோ பண்றது தான் மில்க் திசில். ஸோ இந்த மில்க் திசில் அப்படிங்கிறது நம்மளோட சப்ளிமெண்ட்லாம் சாப்பிட்றீங்க, லிவர் ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா, இந்த மில்க் திசில் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது நார்மலா நம்ம சித்த மருத்துவத்தில விஷ்ணு கரந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்ப் தான். இந்த விஷ்ணு கரந்தை அப்படிங்கிற அந்த ஹெர்போட சூரணங்கள் கிடைக்குது. இத நீங்க வந்துட்டு தண்ணீல நல்லா கொதிக்க வச்சு, வடிச்சு குடிக்கும்போது, உங்களோட லிவர் வந்து நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கும். பிளஸ் நம்ம லிவர பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நைட் ஸ்லீப் அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களுமே நைட் ஷிஃப்ட்ல வொர்க் பண்றது, வொர்க் ஃப்ரம் ஹோம்லயே நைட் ஃபுல்லா முழிச்சிருக்கிறது, எனக்கு வொர்க்கே இல்லைனாலுமே நைட் ஃபுல்லா முழிச்சு படம் பார்க்கறது, இல்ல வேற ஏதோ ஒரு பேட் லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகும்போது, டெஃபினட்டா வந்து லிவர் டேமேஜ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அக்கேஷனலா நீங்க வந்து நைட் வந்து ஒரு ஒரு மாசத்துல 1 நாள் 2 நாள் முழிச்சிருக்கீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. பட் டெய்லியுமே உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து அப்படி ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்ல வந்து லிவர் தன்னைத்தானே சுத்திகரிக்கக்கூடிய டைம் 11 டூ மிட்நைட் 3:00. ஸோ 11 டூ 3:00 நம்ம தூங்கலனா, டெஃபினட்டா எல்லாருக்குமே வந்து லிவர்ல பிரச்சனைகள் வரும். ஸோ 9:00லேருந்து 11:00 பித்தப்பை, அதுக்கப்புறம் 11:00லேருந்து 3:00 உள்ள லிவர். ஸோ இந்த மாதிரி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் இந்தந்த ஆர்கன் வந்து வெளியேத்தணும் அப்படின்னா, நம்ம அந்த டைம்ல தூங்கிட்டு இருக்கணும். ஸோ தூங்கல அப்படின்னா, நம்ம இப்போ நிலா வந்தோனே நம்ம தூங்கலனா நம்ம உடல் வெப்பமாகும். அப்போ வெப்பமாகும்போது பித்தமாகும். பித்தமாகும்போது காமாலை வரும், லிவர் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால சரி, பிளஸ் ஆல்கோஹால் எடுக்கிறாங்கனாவே நைட்டு தான் எடுக்கிறாங்க. அப்போ நைட் எடுக்கக்கூடிய ஆல்கோஹாலும் ஒரு சில லிவர டேமேஜ் பண்ணுது. இப்படி ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸஸ்னால நெறைய பேர் வந்து உயிரே இழந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள ரொம்ப போகாம, ஆரம்ப நிலையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுன்னா, அதுவும் எஸ்பெஷலி இப்போ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லேருந்து நீங்க திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு நிச்சயம் ஆயிருச்சு அப்படின்னா, ஆல்கோஹால், ஸ்மோக்கிங் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்னா கல்யாணம் ஆக போகுதுன்னா எதுக்காக கல்யாணம் பண்றீங்கன்னா, அடுத்த வாரிச பெற்றெடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ உங்கனால அந்த குழந்தை ஆரோக்கியம் கெடக்கூடாது அப்படின்னா, உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கணும்ல. அப்போ நீங்க அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளிய வந்துட்டு, இத்தன நாள் நம்ம எடுத்த ஆல்கோஹால் எல்லாம் னால லிவர் பாதிப்படைஞ்சிருக்கும். இல்ல ஸ்மோக் பண்ணனால நுரையீரல் பாதிப்படைஞ்சிருக்கும்னு நெனச்சு, நெல்லிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் லேகியம், கீரா நெல்லி, கரிசால, பொன்னாங்கண்ணி கீரை, விஷ்ணு கரந்த இந்த எல்லாத்தையுமே வந்து நீங்க எடுத்து ஒரு 3 மந்த்ஸ் எப்படி நிச்சயம் ஆனா கல்யாணம் ஆகுறதுக்கு ஒரு 3 டூ 6 மந்த்ஸ் கேப் இருக்கும். ஸோ அந்த டைம்ல உங்க பாடி நல்லா ரெஜுவினேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஆ ஸோ அதாவது உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் வந்து சுத்தமாக உங்களுக்கு ஸ்கின் க்ளோ ஆகும். "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு" சொல்லுவோம். பட் பிளட்டோட பியூரிஃபிகேஷன் உங்களுக்கு முகத்தில ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நெறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிளினிக்லாம் வரும்போது உங்களோட உள்ளங்கை காமிங்கன்னு சொல்லுவோம். ஸோ நெறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸோட வராங்க. இல்லன்னா முகத்தில அங்கங்க கருப்பு கருப்பா இருக்குன்னா, பிக்மெண்ட்டா இருக்குன்னா, அவங்க கையில உள்ளங்கையிலயும் கருப்பா இருக்கும். இங்கங்க கருப்பா இருக்கும். ஸோ சைட்லலாம் பிங்க்கா இருக்கும். அப்ப பார்த்தா அவங்களோட டாக்ஸின்ஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ மெடிசின்ஸ் குடுத்து இப்போ ஒரு சில பிளட் பியூரிஃபிகேஷன்ஸ்க்கு ரத்த சுத்திக்கலாம் குடுத்துட்டு, அடுத்த மாசம் அவங்க கிளினிக்லயே வரும்போது பார்க்கும்போது, அது எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். முகம்லாம் நல்லா கிளியர் ஆயி பளிச்சுன்னு வருவாங்க. ஸோ அந்த மாரி ரத்த சுத்திக்கான மெடிசின்ஸுமே வந்து நம்ம எடுக்கும்போது, டெஃபினட்டா உங்களுக்கு
பிளட் பியூரிஃபிகேஷன், லிவர் என்ஹான்சிங் மெடிகேஷன்லாம் கொடுத்து இதை ட்ரீட் பண்ணலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழநெல்லி, கரிசாலை, விஷ்ணுகிருந்தை இது 3மே கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் ஃபார் லிவர். ஸோ இதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களோட லிவர் ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வேறு ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.